சொல்லுகிறார். எழும்பணும், எதுக்காக நான் எழும்பணும் அப்படிங்கிறத அந்த சிந்தை நமக்குள்ள இருந்தாதான் முதல்ல எழும்பவே முடியும். என்ன, காலையில பிள்ளைகளை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். எழும்புறதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும் எதுக்கு அம்மா எழுப்புறாங்கிறது தெரியும். எதுக்கு எழுப்புறாங்க? எந்திரிச்சா ஸ்கூலுக்கு போகும். அதனால என்ன அடி அடிச்சாலும் என்ன திட்டுனாலும் எந்திரிக்காது. ஆனா ஊருக்கு போகணும், ஃபங்க்ஷனுக்கு போகணும், எங்கேயாவது வெளியில ஊர் சுத்த போகணும்னா எழுப்பவே வேண்டாம், எந்திரிச்சு 6 மணிக்குன்னு சொன்னீங்கன்னா 4 மணில இருந்து எந்திரிச்சு உங்க உயிரை வாங்கிட்டு அப்படித்தானே? ஆமா. அப்படின்னா அது மைண்ட்ல எதுக்காக நான் எழும்பணும், நீங்க எழுப்புறது வேற, அது எழுப்புறது வேற. எதுக்காக நான் எழும்பணுங்கிற சிந்தை அங்க மைண்ட்ல இருந்ததுன்னா கண்டிப்பா அதுவே எழுந்துடும். ஏன் நம்ம வாழ்க்கையில எழும்ப முடியலன்னா, ஏன் நான் எழும்பணும், அதன் அவசியம் என்னங்கிறத அநேக நம்ம உணராதனால்தான் நாம் எழுப்பாம இருக்கிறோம். இது சின்ன பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கோ மட்டும் இல்ல, எல்லாருக்குள்ளயும் அவங்க எழும்பாம இருக்கிறதுனால அதுக்கு காரணம் அவங்க மைண்ட்ல அவங்களுக்கு தெரியும் ஏன் எழும்பணும், ஏன் எழும்ப கூடாதுன்னு. அதே போல நமக்கு தெரியணும் ஏன் எழும்பணுங்கிற தெரிஞ்சாதான் நம்ம எழும்புவோம். இல்லைன்னா எழும்ப மாட்டோம். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம். சிலர்கிட்ட போய் ஏன் சண்டே இந்த வாரம் வரலன்னா, நைட்டெல்லாம் வரணும்னு நினைச்சிட்டு படுத்தேன், ஆனா காலையில என்ன அப்படியே மறந்து தூக்கிட்டு. அப்படின்னா ஏன் சர்ச்சுக்கு போகணும், ஏனுக்காக சபை கூடுகைக்கு போகணும், அது நோக்கம் என்ன, அது அவசியம் என்ன, அங்க நமக்கு நம்முடைய வேலை என்ன, நான் என்ன செய்யணும் என்கிற ஒரு அறிவு சிந்தை நமக்கு இல்லாதனால்தான் நம்ம எங்க இருக்கிறோம், ஆராதனை நடத்துற இடத்துல வீட்டுல பெட்ல கிடக்கிறோம். ஆராதனை நடத்துற இடத்துல வீட்டுல பெட்ல இருக்கிறோம். மற்றதெல்லாம் எல்லா வேலைகளும் நம்ம செய்வோம். இன்னும் வேலைக்கு போறோம், எல்லா காரியங்களும் நாம் ஏன் சபைக்கு போகணும், ஆராதிக்கிறதுக்கு போகணும் என்கிற எண்ணம், எந்த உணர்வு, எந்த சிந்தை நமக்குள்ள இருந்தா நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். ஏன் ஸ்கூலுக்கு போகணும், ஏன் படிக்க போகணும், அம்மா படிக்க வைக்கிறாங்க, அப்பா அவங்க படிக்க வைக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க ஏமா படி, படிச்சாதான் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, படிச்சாதான் நீ பாஸ் பண்ண நல்ல மார்க் எடுத்தாதான் நல்ல வேலை கிடைக்கும். இந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்ததுன்னா எந்திரிக்கமா, அவங்க எழும்ப மாட்டாங்க, படிப்பு கவனம் செலுத்த மாட்டாங்க. அவங்களுக்குள்ள என்ன வேணும், நான் படிச்சா எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படி இருக்க முடியும், நான் படித்தால் நான் வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும், எப்படிப்பட்ட வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும், இந்த உணர்வு அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க எழுந்திருவாங்க படிக்கிறதுல. உண்மையா இல்லையா? பைபிளை ஏன் வாசிக்கணும், பைபிளை ஏன் வாசிக்கிறோம், ஏன் வாசிக்கிறோம், ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு கேட்கலாம், ஏன் வாசிக்கிறோம், எதுக்காக வாசிக்கணும்? நான் கிறிஸ்டியன் அதனால பைபிள் வாசிக்கணும். நான் வாசிக்கிறத யாராவது கேட்பாங்க அதனால வாசிக்கணும். வசனத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அதனால வாசிக்கணும். இப்படி நிறைய நமக்குள்ள சில சிந்தைகள் இருக்கிறதுனாலதான் ரெகுலரா நம்மளால ஒழுங்கா பைபிளை வாசிக்க முடியும். ஏன் வாசிக்கணும், எதற்காக வாசிக்கணும், வாசிச்சா எனக்கு என்ன அதனால மேன்மை, தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம், இதை நாம் அறிந்து கொண்டா இன்னொருத்தர் நமக்கு பைபிளை வாசிக்கிறது சொல்ல தேவையில்லை, நாமளே என்ன செய்கிறோம், வாசிக்க ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. ஏன் ஜெபம் பண்ணணும், ஏன் ஜெபம் பண்ணணும்? எனக்கு சாப்பாடு வேணும், பைபிள் வசனமே சொல்லுது, அன்றைக்கு ஆகாரத்தை எனக்கு தாங்க, தேவைக்காக, இன்றைக்கு தேவைக்காக.
நாளைக்கு தேவைக்காக, எதிர்கால தேவைக்காக, பிரச்சனைக்காக, வியாதிக்காக, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அநேகருடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறது. ஏன் ஜெபிக்கணும்? ஜெபிப்பது என்னதுன்னா என்ன? ஜெபத்தினுடைய விளைவு, ஜெபத்தினுடைய மேன்மை, ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம், ஜெபிக்கிறது மூலமா எனக்கு என்ன காரியங்கள் நடக்கிறது, இந்த அறிவு, இந்த சிந்தை இருந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நாம் என்ன செய்வோம்? ஜெபிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஜெபிக்க எழும்பிடும். அப்போ இன்றைக்கு நாம் எழும்ப வேண்டும் என்று சொன்னா நாம் எழும்புவதற்கான நோக்கங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லி எழும்புவாய் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நான் எழும்புவதற்கு என்ன காரணம்? ஏன் தேவன் நான் எழும்ப வேண்டும் என்று முத வாரத்துல சொன்ன நினைக்கிறேன். நான் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் நான் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்னா அப்ப அதுக்கு காரணம் என்ன? நான் எழும்புன்னா எதுக்காக ஆண்டவர் நான் எழும்புன்னு விரும்புகிறார்? அந்த காரணத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நிச்சயமாக நாம் எழும்ப முடியும். அல்லேலூயா. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4:16. எங்க இருக்கும் கேட்காதீங்க, பைபிள்ல இருக்கு. உன்னத பாட்டு 4:16. வாடையை எழும்பு, பாருங்க இங்க, வாடையை எழும்பு, தென்றலே வா. இந்த உன்னத பாட்டை வந்து சிலர் இத ஒரு ஆபாச புத்தகம் என்று சொல்கிறாங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள சிலர் மனப்பான்மை அப்படிதான் இருக்கு. கிறிஸ்தவத்துக்கு வெளியிலையும் அநேகர் அதை ஒரு ஆபாச புத்தகம் என்று வர்ணிக்கிறாங்க. நாம யாரா இருக்கிறோமோ, எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்கிறோமோ, பெத்த பிள்ளைய எந்த தகப்பனும் ஆபாசமா பார்க்க போகுது. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? பெத்த பிள்ளைய யாராவது எந்த தகப்பனாவது ஆபாசமா பார்ப்பீங்களா? அப்போ நீ தகப்பனே கிடையாது. அப்ப கடவுள் எப்போது நம்மளை அப்படி பார்ப்பாரா? நம்மளை படைச்ச கடவுள். அப்போ அவன் மனநிலை அப்படி மனநிலை, அந்த மனநிலையோடு பார்க்கறதுனாலதான் அது அவளுக்கு ஆபாசமா தெரியும். ஆனா உன்னத பாடல் புஸ்தகம் என்பது ஏன் உன்னத பாடல்? உன்னத பாடல் என்பது உன்னத, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். உன்னதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக உயர்ந்த மேலான இடத்தை உடையதான் உன்னதம். அப்போ அந்த மேலான இடத்துல இந்த பாடல்களை ஏன் வேதம் அழைக்கிறது அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில அவன் விவரித்த சில அந்த சொற்கள். முக்கியமா சாலமோன் அவனுடைய மனவாட்டியை நோக்கி அவன் அழைக்கிற அந்த சொற்களை சபைக்கும் மனவாட்டிக்கும் உள்ள கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கும் உள்ள உறவாக இதை பார்க்கும்படியாகத்தான் இந்த பாடல் வேதத்துல இடம்பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா பவுலே வந்து நிருபங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள உறவை சொல்லி கொண்டு வரும்பொழுது இது கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான உறவு என்று சொல்ல, இந்த ரகசியம் பெரிதுங்கிறார். அப்படின்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு, தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவு என்பது அது மிக உன்னதமான உறவு. அந்த உறவை விவரிக்கும்படித்தான் இப்படிப்பட்ட பாடல்களை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டது. எவனோ ஒருத்தர் பாடின பாட்டத்துக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான உறவு மிக உன்னதமானது. அல்லேலூயா. இதை நாம் கொச்சையாக பார்த்தாதான் கொச்சை. ஆபாசமாக பார்க்கிறவர்களுக்கு ஆபாசம் தான் சொன்னேன். எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை ஆபாசமாக என்ன செய்வதில்லை, பார்ப்பதில்லை. அப்படி இருக்கும்போது நம்மளை படைத்த தேவன், நம்முடைய பரம தகப்பன் ஒருபொழுது நம்மளை ஆபாசமா என்ன செய்கிறது இல்லை, பார்க்கிறது இல்லை. அந்த உறவு அவ்வளவு மேன்மையான உறவு என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. சரி, இதுல பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் அதிகாரத்துல முக்கியமா அங்கே மனவாட்டியை குறித்து வர்ணிக்கப்படுகிற வார்த்தைகளைத்தான் அதிகமா
இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீ ரூபவதி, நீ என் பிரியம், நீ ரூபவதி அப்படின்னு சொல்லி மணவாட்டியை குறித்து விவரிக்கிறதான அந்த வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு கடைசியை முடிக்கும் போது என்ன செய்யறது? வாடையே எழும்பு தென்றலே வா. வாடை ஏன் எழும்பணும்? வாடை காற்று, தென்றல் காற்று அந்த தோட்டத்தின் நடுவே அது வீசும் பொழுது அந்த தோட்டத்திலே அந்த இருக்கிற மரம், அந்த செடி, அந்த பழங்கள், இவைகளிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த மனம் அந்த தோட்டத்துக்குள்ளாக, தோட்டத்தை கடந்து போகிறது அந்த வாசனையை அவர்கள் சுவாசிப்பதற்கு அது ஏதுவாக காணப்படும். அல்லேலூயா. வீட்டிலே நம்ம சில வீட்டுல கூட அது அதிகமா இப்ப தெரியறது இல்லை. மாம்பழ சீசன் முடிஞ்சிச்சு, மாம்பழம் வாங்கி வீட்டுல வச்சிருந்தா பழுத்த உடனே அந்த ஸ்மெல் தெரியும். எந்த ஒரு பழத்தை வாங்கிக்கிறோம், பலாப்பழம், அதே மாதிரி சில தோட்டங்களுக்குள்ள போனா அந்த குறிப்பிட்ட அந்த மரங்கள், அந்த பழங்கள் பழுத்து அந்த வாசனை எப்படி வாசனை வருது வெளியில, அந்த காற்று நமக்கு அந்த வாசனை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. அதைத்தாங்க சொல்லப்படுறது, வாடைய எழும்பு தென்றலே வா. தோட்டத்தின் நடுவே நீ கடந்து வரும் பொழுது தோட்டத்துல இருக்கிற அந்த கந்த பிசின்கள் வடிய தோட்டத்துல வீசு, அது மத்தியில வீசு. அப்பொழுது தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை யார் புசிப்பாராக? நேசர் வந்து புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா காடுகள்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற மரங்கள்ல இருக்கிற பழத்தை தேடி மிருகங்கள் போகிறது, யானை போகும், எங்கேயோ இருக்கு, நமக்கு தெரியாது. அந்த வாசனை அது நுகர்ந்து அந்த திசை நோக்கி போய் அந்த பழங்களை பறித்து என்ன செய்கிறது? அது புசிக்கிறது. அதே மாதிரி நீ வாடையை நீ எழுப்பி வரும் பொழுது, அந்த வாசனை வீசும் பொழுது என் நேசர் உன்னை தேடி வந்து உன் அருமையான கனிகளை என்ன செய்வார்? புசிப்பாராக. அவர் புசிப்பதற்குத்தான் உன்னை கர்த்தர் படைச்சிருக்கிறார். மரம் செடி கொடுக்கிறது எல்லாத்தையும் எதுக்கு ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு? எதுக்கு படைச்சிருக்கிறாரு? எதுக்கு மரங்களை படைச்சிருக்கிறாரு? அருமையான கனிகளை புசிப்பதற்கு. ஆண்டவர் தோட்டத்தை படைச்சு ஏதேன் தோட்டத்துல அதுல ஆதாம ஏவாளை வைத்து எவனா இந்த பழத்தை தொட்டா கைய ஓடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. புசிங்க, நம்மளை புசிப்பதற்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். அது இப்போ அது நோவாவுடைய காலத்துக்கு ஒருபாடு மிருகம் ஜீவன்களையும் கூட புசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். என்ன பாருங்க, அப்போ இந்த உலகத்துல எல்லாவற்றையும் புசிப்பதற்கு தேவன் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது படைத்த கடவுள் புசிப்பதற்கு அவர் நிச்சயமாய் அவர் எதை படைத்தாரோ அதனிடத்துல அவர் வருவதற்கு அவருக்கு உரிமை இருக்கு, அவருக்கு ஆவல் இருக்கு. அவர் எங்கே வருகிறார்னா, கவனிக்கிறீங்களா? எங்க வருகிறார்? நம்மிடத்துல வருகிறார். அவர் தம்முடைய அருமையான கனிகளை புசிப்பதற்காக வருகிறார். அதற்கு நம்ம இடத்துல என்ன செய்யணும்? வாசனை வீசம், கனி கொடுக்கிற வாசனை வீசம். அந்த தெருவுல நீங்க பேசுற வார்த்தை அங்க எப்படி கேட்குது? எதுவும் மாறாது. அங்க நல்ல வார்த்தை பேசினா அங்க கெட்ட வார்த்தை கேட்காது. அப்படியே கேட்கும். என்ன வாசனை, என்ன வார்த்தை பேசுறோம் அதான் கேட்கும். அல்லேலூயா. வாசனை வீசுகிற மரமாக, வாசனை வீசுகிற அந்த செடியாக நம்ம வாழ்க்கை மாறும். ஏன்னா உன்னிடத்துல கனிகளை புசிக்கும்படி உன் நேசர், நம்மை படைத்த தேவன், அவர் நம்ம இடத்துல வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 5:1-2. நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து பாடுவேன். இங்க ஏசாயா தன் அதாவது தேவனை குறித்து தேவனுக்காக ஒரு பாட்டை பாடுகிறான். அவருடைய இருதயத்தை அறிந்தவனாக, அவருடைய உள்ளத்தை அறிந்தவனாக ஒரு பாட்டை பாடுகிறான். என்ன பாட்டு பாடுறான்? என் நேசருக்கு
மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. வேலி அடைத்து கற்களை பொறுக்கி நற்குல நல்ல உயர்குல திராட்சை செடியை அதை நட்டு கோபுரத்தை கட்டி உண்டு பண்ணி பாருங்களேன். நேசருக்கு ஒரு பாட்டை பாடுவேன்னு எங்க ஏசையா பாட்டு ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டுன்னா, என் நேசருக்காக அவர் உயர்ந்த மேட்டிலே செழிப்பான ஒரு இடத்துல அவர் நற்குல திராட்சை செடியை நட்டி வைத்தார். அது எதற்காக நட்டி வைத்தார்? அந்த கனியை புசிப்பதற்காக அவர் நட்டி வைத்தார். அதுவும் கசப்பான கனியை கொடுத்தது. அப்போ அவரு எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்க ஏசாயா பாடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாடப்பட்ட பாட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுக்கும்படி தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், கொடுத்தார். அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் செழிப்பை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார், அதை செய்தார். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களிடத்துல இருந்து தேவன் கனி எதிர்பார்த்தார். அவர்களுக்கு வேண்டிய செழிப்பை கொடுத்தார், அவர்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்தார். நமக்கு வேண்டிய செழிப்பு, நமக்கு வேண்டிய சுகம், நமக்கு வேண்டிய பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன் இதெல்லாம் எதுக்கு சொல்றார்? நான் அதுல கற்களை தான் அகற்றி அது உயர்குல அந்த மேட்டில நல்ல செழிப்பான இடத்துல கொண்டு வந்து வைத்து அதற்காக எல்லா காரியங்களையும் செய்து அது கற்கள் எல்லாம் பொறுக்கி போட்டு இதெல்லாம் எதுக்காக செஞ்ச அப்படின்னா, கனியை எதிர்பார்க்க. அதுவோ கசப்பான கனியை கொடுக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாமிசத்துல இருந்த நாட்கள்ல அவர் எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு போகிறார். திரும்ப பெத்தானியிலிருந்து எருசலேமுக்கு காலையில அவர் புறப்பட்டு வருகிற பொழுது அத்திமரத்தை பார்க்கிறார். அதுவோ கனி கொடுக்கிற காலம் அல்லன்னு வேதம் சொல்லுது. ஆனாலும் அங்கே வரும் பொழுது அதனிடத்துல கனிகள் இல்லாத கொண்டு என்ன செய்தாரா? சபித்தார். அப்போ கனிகளை எதிர்பார்க்கிற கடவுள் எங்கே? முதலாவது அவர் நட்டின, அவர் உருவாக்கினவைகளிடத்திலிருந்து அவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். அப்படின்னா நீங்களும் நானும் யாரு? அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதுக்கு வருகிறார்? கனிகளை எதிர்பார்த்து வருகிறார், கனியை புசிக்கும்படி வருகிறார். அப்படித்தான் நிறைய மிஷினரிகள் தேவன் அவர்களுக்கு என்ன நோக்கத்தோடு அவர்களை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றினாங்க. கனி கொடுத்தாங்க, கனி கொடுக்கிறவங்களா காணப்பட்டாங்க. எங்க கனி கொடுத்தாங்க? எந்த இடங்களிலே கர்த்தர் அவர்களை வைத்தார்களோ அவர்கள் அந்த இடத்துல கனி கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு திருச்சபை எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது? திருச்சபை என்னது? தேவனுடைய தோட்டம். நாமெல்லாம் அதுல நடப்பட்ட மரங்கள், செடிகள். இங்க இருந்து தென்றல் எழும்பி போகும்போது இதுல இருந்து வாசனை போகணும், நம்ம இடத்துல இருந்து வாசனை போகணும். என்ன வாசனை போகணும்? நம்ம கிட்ட இருக்கிற கனிகளின் வாசனை போகும். மாம்பழம் பழுத்தா அந்த ஸ்மெல் போகும், பலாப்பழம் பழுத்தா ஸ்மெல் போற மாதிரி போகணும். அல்லேலூயா. கனிகளை புசிக்கிறார், கனிகளை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சொல்ல, வாழையை வீசு, நீ கனிகளை அந்த வாசனை கொண்டு போ. அந்த வாசனை கொண்டு போகும்போது நேசர் அந்த தோட்டத்தின் இடத்துல வந்து உன்னுடைய கனிகளை என்ன செய்வார்? அப்போ நம்மிடத்துல அவர் கனிகளை புசிக்கும்படி வருகிறார். ஆகவே கனிகளை புசிக்கணும்னா நாம் கனி கொடுக்கும்படி எழும்ப வேண்டும். எதற்கு எழும்பணும்? ஆராதனைக்கு வருகிறது சரிதான், ஜெபம் பண்றது சரிதான், எல்லாம் சரிதான். ஆனா கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்குள்ள வேணும், கனி கொடுக்கிற அனுபவங்கள் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பல விதமான காரியங்களை வேதத்துல நம் கனியை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு ரெண்டு வசனங்களை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23ஆம் வசனம். சந்தோஷம், சமாதானம், தயவு, சாந்தம்,
ஒன்றுமில்லை. அடுத்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆவின் கனி நற்குணத்திலும் பாருங்க, ஆவியின் கனி நமக்குள்ள காணப்படும். வரங்களுக்காக ஜெபிக்கணும், வரங்கள் வேண்டும், வரங்கள் அவசியம். அதை விட நமக்கு ரொம்ப முக்கியம் வரங்கள் மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக. புரியுதா? வரங்கள் மற்றவங்க நம்மளால பலன் பெறுவதற்காக, மற்றவங்க நம்மளால ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, அதுக்கு தான் வரம். ஆனா கனி தேவன் நம்ம இடத்துல புசிப்பதற்கு, நம்மை படைத்தவர் புசிப்பதற்கு, படைத்தவர் நம்ம இடத்துல அவர் புசிப்பதற்கு தான் ஆண்டவர் கனிகளை என்ன செய்கிறார், நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். மரத்தை ஏன் மரத்தை நட்டுறான் ஒரு தோட்டக்காரன் அப்படின்னா, அவன் கனி புசிக்கணும். இப்போ நம்ம இடத்துல என்ன வேணும்? கனிகள் வேணும். அப்போ கனி வேணும்னா கனி கொடுப்பதற்காக நான் எழுப்பேன். நான் ஒரு கிறிஸ்தவனோ ஒரு தேவ பிள்ளையா நான் எழுப்பி தேவனுக்கு கனி கொடுக்கிறவனாக மாறணும். யாருக்கு? அவர் என் அருமையான கனிகளை புசிக்கணும், ஆவின் கனிகளை புசிக்கணும். என்னிடத்துல அவர் கனிகளை புசித்து அவர் திருப்தி அடையணும். நான் இவனை ரட்சித்திருக்கிறேன், இவனுக்காக ஜீவனை கொடுத்திருக்கேன், இவனுடைய பாவத்துல அக்கிரமத்துல மீட்டு ரட்சித்து வச்சிருக்கிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்குது, எனக்காக கனி கொடுக்கிறான்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய கனிகளை கண்டு என்ன செய்யணும்? திருப்தி ஆகணும். அல்லேலூயா. கனி கொடுக்கும்படியாக நாம் எழும்ப வேண்டும். இரண்டாவதாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5:7 வாசிங்க. பாருங்க, இங்கே தெபொராள் பாடுகிறார். தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் எப்படி இருந்ததான் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேல் கிராமங்கள் எல்லாம் என்ன செய்தது? ஏன்னா அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் நூதனமான தேவர்களை தெரிந்து கொண்டாடலாம். யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. அங்கே அப்படிப்பட்ட, அதாவது ஒரு பக்கம் அருவருப்பான காரியங்கள், இன்னொரு பக்கம் பிரச்சனைகள். ஒரு பக்கம் அருவருப்பு. எது அருவருப்பு? அந்நிய தெய்வ வழிபாடு. இன்னொரு பக்கம் என்னது? யுத்தம். இன்னொரு பக்கம் யுத்தம். யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. வீட்டுக்குள்ள யுத்தம் நடக்கா? வாசல் வரைக்கும் யுத்தம் வந்துச்சு. எங்கேயோ கேட்ட யுத்தம் இல்ல. ஈரான், ஈராக், அமெரிக்கா யுத்தம் இல்ல. ரஷ்யா, யுக்ரைன் யுத்தம் இல்ல. உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற யுத்தத்தை, எங்கேயோ நடக்கிற யுத்தம் இல்ல, நமக்குள்ள நடக்கிற யுத்தம், சபைக்குள்ள நடக்கிற யுத்தம். சபைக்குள்ள யுத்தம் இருக்கா இல்லையா? சபைக்குள்ள இன்னைக்கு சண்டை, பதவி போட்டி எல்லாத்துக்கும் வந்துச்சு. பதவி சண்டை, பிரிவு, மொழி, இனம், ஜாதி பிரிவினை சண்டைகள் சபைக்குள்ள. இங்கே எப்படி இருக்குன்னா வெளியில எப்படி இருக்கும்? சபைக்கு வெளியில எப்படி இருக்கும்? சபைக்குள்ள அப்படிப்பட்ட, சபைக்கு வெளியில அப்படிப்பட்ட பல பிரச்சனை. சபைக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கா, சபைக்கு வெளியில எவ்வளவு எப்படிப்பட்ட யுத்தம். அதே மாதிரி அருவருப்பான காரியங்கள். புரிந்து சபைக்குள்ள பவுல் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட அருவருப்புகளாம் அவளுக்கு இருந்ததுங்கிற சொல்றாரு. சபைக்குள்ள என்ன அருவருப்புகள் இருந்தது. அதே போல எசேக்கியேலை நீங்க வாசிக்கும் பொழுது சபைக்குள்ள, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள எப்படிப்பட்ட அருவருப்புகள் இருந்ததுன்னு கர்த்தர் எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட பல அருவருப்புகள் உலகத்தில் உள்ள. நம்ம வேணா தெய்வ வழிபாடு, அந்நிய தெய்வ வழிபாடுகள் வேணா சபைக்குள்ள இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனா உலகத்துல இருக்கிற பல அருவருப்புகள் சபைக்கு வந்துச்சு. சபைனா என்ன? இந்த மாதிரி கட்டிடம், மேல சிலுவை, அந்த சர்ச் அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலைகள் இருக்கிறதா சபை நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் நமக்கு மாறணும். இந்த கட்டிடம், சிலருக்கு சபைனா இப்படி இருக்கணும், கட்டிடம் இருக்கணும், அந்த அமைப்புகள் இருக்கு. சபைனா என்ன? வெளியே அழைக்கப்பட்டவர்கள், எக்லீசியா,
வெளியே அழைக்கப்பட்டவர். எங்க வெளியே அழைக்கப்பட்டவங்க? இந்த உலகத்துல பாவத்துல அக்கிரமத்துல உலகத்தின் கிரிகளை இருக்கிற ஜனங்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் சபை. அப்ப நம்ம யாரு? வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆனா உள்ளுக்கு சபைக்குள்ள இந்த வேறு பிரிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள இன்னைக்கு பல அருவருப்பான காரியங்கள், உலக காரியங்கள், உலகத்துல என்ன காரியங்கள், என்னென்ன அருவருப்புகளா இன்னைக்கு இருக்குதோ, மாந்திரிகம், சோடியம் உள்ளக்க சபைக்குள்ள இருக்கு. ஜோசியம் சபைக்குள்ள இருக்கு. எல்லா அருவருப்புகளும் இன்னைக்கு சபைக்குள்ள வந்துருச்சு. உலகத்துல என்னென்ன அருவருப்புகளை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமோ எல்லா காரியங்களும் இல்ல உள்ள வந்துருச்சு. கவனிக்கிறீங்களா? அப்போ சமுதாயத்துல எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. எத்தனையோ மிஷினரிகள் சமுதாயத்துல இருந்த இப்படிப்பட்ட அருவருப்பான பல காரியங்களை சீர்படுத்தினாங்க. உடன்கட்டை ஏறுதல் போன்ற பல தீமையான காரியங்களை சீர்படுத்தினாங்க. அதெல்லாம் அன்னைக்கு ஒரு இதுல வாசித்தேன். அந்த உடன்கட்டை ஏறுதலை குறித்து அவ்வளவு அன்னைக்கெல்லாம் அந்த சட்டங்களை மாத்தி கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு பாடுபட்டிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அதற்கு அந்த உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தை அதை திரும்ப கொண்டு வருவதற்கு ஒரு கூட்டம் பாடுபட்டுச்சு. கட்டாயப்படுத்தி ஒரு கணவன் இறந்து போகும்போது கட்டாயப்படுத்தி மனைவியை என்ன செய்யறது? நெருப்புல தள்ளிட்டு, இது கொலை கிடையாது, இது தற்கொலை, இது கொலை, அப்படி கொலை கிடையாது, இது தப்பு கிடையாது, இது பாவம் கிடையாது, இப்படிலாம் இன்னைக்கு பல வாதாடி அந்த சட்டத்தை திரும்ப கொண்டு வருவதற்கு, அந்த காரியங்களை திரும்ப கொண்டு வருவதற்கு அன்னைக்கு முயற்சிகள் நடந்திருக்கு. இதன் மத்தியிலும் மிஷினரிகள் போராடி என்ன செஞ்சிருக்கிறாங்க? எல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. எத்தனையோ மாற்றங்கள். இன்னைக்கு பெண்கள் விடுதலை, பெண்கள் சம உரிமை என்று சொல்லி இன்னைக்கு நம்ம சொல்றோம். இன்னைக்கு எவ்வளவு சம உரிமையை இன்னைக்கு நம்ம இந்திய தேசம் பெற்றிருக்கு தெரியுமா? எவ்வளவு விடுதலையை பெற்றிருக்கு தெரியுமா? ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தவறா பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு வாரம் சென்னையில கூட்டத்துக்கு போயிருக்கும் போது நைட்டு நாங்க போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வரோம். ஹோட்டல்ல வெளியில அப்படியே போதையில நிக்குது பிள்ளைங்க, ஆடியோ அரைகுறை ஆடைகளோடு. இதுதான் சம உரிமையா? இதுதான் சம உரிமையா? இதுதான் பெண்கள் சுதந்திரமா? எங்க போச்சு இப்ப பெண்கள் சுதந்திரம், சம உரிமை இப்ப எங்க போச்சு? மோசமான நிலையில, அழிவின் நிலை இங்க போச்சு. இப்படிப்பட்ட அருவருப்புகள் தேசத்துல நம்ம அந்த பழைய நாட்கள்ல இருந்த காரியங்கள் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வேற மாதிரி உலகத்துல இருக்கிற பல அருவருப்பான காரியங்கள் சபைக்குள் இருக்கு, சபைக்கு வெளியில இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? எதுக்கு வம்பு? ஆனா ஒருவேளை நம்ம ஏரியால அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம நிறைய பேர் அப்படியே சுத்தி வேடிக்கை பார்த்து அந்த மாதிரி காரியம் நமக்கு அது புதுசா இருக்கு. அங்க யாரும் அதை கண்டுக்கல. அவன் வாரம் சாப்பிடலாம் போயிட்டே இருக்கு, யாரும் அதை கண்டுக்கல. ஏன்னா அது பழக்கம். இந்த மாதிரி பார்த்து பழகம். யாரும் கண்டுக்கல, அவன் போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி காரியங்களை பார்த்து பெரிய பெரிய பட்டணங்கள்ல இப்படிப்பட்ட பல கிளப், இப்படிப்பட்ட பல காரியங்கள்ல அருவருப்பான காரியங்கள், இன்னைக்கு சமுதாய சீரழிவுகள் இன்னைக்கு நிறைய பெருகி கொண்டே இருக்கு. இன்னைக்கு தேவரால் சொல்லுகிறார், நான் எலும்பும் அளவும். மறுபடியும் வாசிங்க. தெபோராளாகிய நான் எலும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. சொல்லுங்க, வாசிங்க. இஸ்ரவேலின் கிராமங்கள் இன்னைக்கு பாழாய் போய்கொண்டிருக்கிற ஜனங்கள், பாழாய் போய்கொண்டிருக்கிற தேசம், பாழாய் போய்கொண்டிருக்கிற பட்டணம், அதை சீர்படுத்துறதுக்கு நான் எழும்பணுங்கிற உணர்வு நமக்குள்ள வேணும். தெபோரால் சொல்லுகிறார், நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. அதற்காக திறப்பில் நிற்கிற ஒரு நபரா ஜெபிக்கிற. முதலாவது நீங்க எடுத்த உடனே
நம்ம போய் எதையும் சீர்திருத்திட முடியாது. நம்ம போய் எந்த காரியத்தையும் எடுத்த உடனே போய் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியாது. ஆனா அதற்காக செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா இதெல்லாம் மாற ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா எழும்பணும். எதுக்காக எழும்பணும்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழும்ப வேண்டும், நீ எழும்புவாய். ஏன் எழும்பணும்? முதலாவது தேவன் அவர் தெரிந்து கொண்டார். என்ன? அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். என் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு என் பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். எனக்காக அவர் பரிகாரியாக இருக்கிறார், எனக்காக பலியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்? கனி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நான் ஏன் எழும்பணும்னா, கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது, பட்டணங்கள் பாழாய் கிடக்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்கிற அருவருப்பான காரியங்கள் தேசத்துல நாம் இருக்கிற பாருங்க, நீங்க வேலை செய்யற இடங்கள்ல எவ்வளவோ இடங்கள் என்னென்ன அருவருப்பான காரியம், அருவருப்பான நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா ரொம்ப அதிகமா அதை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறது மனசு. முழுவதுக்கு அருவருப்பான காரியங்களை வேலை ஸ்தலத்துல நடக்குது. கணவனுக்கு துரோகம் செய்து, மனைவிக்கு துரோகம் செய்து, இப்படிப்பட்ட அருவருப்பான பல காரியங்களை நடக்கு. இத செஞ்சு இது தப்பு இல்லைன்னு நினைக்கிற கூட்டமும் சபைக்குள்ள இருக்கு. அதான் ரொம்ப வேதனை. பவுல் பொருந்திருக்கு சொல்லும் அதான் சொல்லுகிறார், அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரம் உங்களுக்குள்ள இருக்குதே, அதை குறித்து ஒருத்தர் வெட்கப்படலையே என்கிறார். உலகத்துல இருக்கிற பல அருவருப்பான காரியங்கள் சபைக்குள்ள இருக்கிறத பொறுத்து கூட இன்னைக்கு சபை வெட்கப்படுகிறது இல்ல. அவர் பெரிய உயர்ந்த பதவியில இருக்கிறாங்க, அவர் நல்ல சபைக்கு பிரயோஜனமா இருக்கிறாரு. பிரயோஜனம் என்ன? காணிக்க கொடுக்கிறாரு, பணம் கொடுக்கிறாரு, அப்படின்னா விட்டுடலாமா? சீர்படுத்தணும். கொடுக்கலாம்னா போயிட்டு போறப்போ, நீ செய்யறது தவறு, நீ செய்யறது பாவம்னு அதை உணர்த்த வேண்டியது நம்ம வேலை. அதுல இருந்து மனம் திருப்பி ஆண்டவருக்காக பயன்படணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கட்டும். இல்ல நான் என்ன சரிப்படுத்த முடியாது, நான் என்ன அப்படி கேட்க கூடாது அப்படின்னா சபைக்கு இருக்காத, போயிடு. என்ன கேட்க கூடாது யாரும், நான் இப்படிதான் இருப்பேன்னா போயிடு, தேவையில்லை. உங்களை சரிப்படுத்துறது தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிற, சபையை வச்சிருக்கிற. விசுவாசிக்கிற மட்டும் ஒரு அல்லேஸ் சரிப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் அதற்காக ஜெபம், இரண்டாவது நம்ம அதற்கான முயற்சி. எவரால் சொல்றாரு, இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. நீ எழும்பாத வரைக்கும் இந்த பட்டணம் சீர்படாது, தேசம் சீர்படாது. கர்த்தர் உன்னை தேடி வந்து உன்னை ரட்சித்து உன்னை அபிஷேகித்து இன்னைக்கு சபைக்குள்ள வச்சிருக்கிறதுக்கான நோக்கம் என்ன? எதுக்காக? சபையை சீர்படுத்தணும், பட்டணங்களை சீர்படுத்தணும், பட்டணத்துல இருக்கிற அருவருப்புகளை சீர்படுத்தணும். அதற்காக திறப்பில நிற்கணும். உன் பிரச்சனை, உன் குடும்பத்து பிரச்சனை, தேவை, கஷ்டம், இதுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு வாழ்க்கையை போக்கி வாழ்க்கையை முடிச்சுட்டு ஓடிடக்கூடாது. குடும்ப பிரச்சனை இருக்கும், தேவைகள் இருக்கும், கஷ்டம் இருக்கும், வியாதி இருக்கும், அதுக்காக ஜெபிங்க. ஆனா தேசத்துடைய, நான் சொல்றேன்ல, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கண் கூட நம்ம பார்க்கும் போது, தேசத்துல இருக்கிற இப்படிப்பட்ட அருவருப்புகள் எல்லாம் நாம் பார்க்கும் போது அதற்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சா ஜோம். ஆண்டவரே, இப்படி இருக்க தேசம், ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட அருவருப்புகள் தேசத்துல பெருகி கொண்டு இருக்குது, சபைக்குள்ள இப்படிப்பட்ட அருவருப்புகள் இருக்குது. ஆண்டவரே, சபையை சுத்திகரிங்க ஆண்டவரே, தேசத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே, தேசத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, அருவருப்புகள் மாறணும். இதற்காக எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கீங்க? எழும்பு, ஜெபத்துல எழும்புங்க, ஜெபத்துல எழுப்பி இதற்காக ஜெபம் பண்ணு. இப்ப எழும்பு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல அடுத்து வாங்க, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே
மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும், அல்லேலூயா, யூதருக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் ஏற்படுத்தும்படியாக அன்றைக்கு மொர்தெகாய் எஸ்தர் எதிர்பார்த்தான். உன்னால மட்டும்தான் அது முடியும். நீ எழும்பினால், ஐயோ நான் ராஜா, நான் ராணியா இருக்கிறேன், எனக்கு இந்த உயர்ந்த பதவி கிடைத்திருக்கு, அது போது நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறார. உனக்கு இந்த மேன்மையை கர்த்தர் கொடுத்ததுக்கான காரணம் என்ன? யூத ஜனங்களின் ரட்சிப்பிற்காக நீ போகணும், நீ எழும்பணும், ராஜாவிடத்துல போகணும். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னை அதற்கான தெரிந்து கொண்டு சபைக்குள்ள வச்சிருக்கிறேன். இதை நான் செய்யாத பொழுது கர்த்தர் வேறு இடத்துல இருந்து, நான் சொல்றேன், இன்னைக்கு சபைகள், இயக்கங்கள், அமைப்புகள் பெருகி கொண்டே இருக்க தவிர, ஆனா இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற கிறிஸ்தவர்கள் எழும்பவில்லை. அப்படின்னா இன்னும் கூட்டம் எழும்பும். அதையும் கர்த்தரை பொறுமையை காத்திருந்து பார்ப்பார். கவனிக்கிறீங்களா? ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்குள் சபை கட்டப்பட்டு அவர்களுடைய தவறான கொள்கை, தவறான உபதேசங்களிலே சபை கட்டப்பட்டிருந்த சூழ்நிலையில கர்த்தர் மார்ட்டின் லூத்தரை எழுப்பி ஆண்டவர் சபைக்குள் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். மார்ட்டின் லூத்தர் மூலமா தான் முத மறுமலர்ச்சி இயக்கங்கள் உருவானுச்சு. அப்படியாக இன்னைக்கு மறுமலர்ச்சி இயக்கங்கள் பெருகி, நிறைய மறுமலர்ச்சி இயக்கங்கள் நிறைய. ஆனா அதுலயும் ஒரு பெரிய மாற்றத்தை எழுப்புதல் ஆண்டவர் பார்க்கல. அன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு கட்சி தலைவரை வச்சுட்டு ஒரு பாஸ்டர் ஒருத்தர் உருளைக்கார் பேசுறார். ஒரு வருஷம் பெரிய எழுப்புதல் வந்துட்டான். எழுப்புதல் எங்க வந்துருச்சு? ஒரு கட்சி தலைவரை வச்சுட்டு எழுப்புதல் வந்துச்சுன்னு சொல்லி பேசுறார். எங்க எழுப்புதல்? எழும்பிடும். அதாவது இவங்க எழும்ப மாட்டாங்களாம், அவங்க எழும்பிடுமா. நான் எழும்ப மாட்டேன், எவனா ஒருத்த எழும்பட்டும். அதான் எழுப்புதல். அந்த சொல்ல இது மொர்தெகாய் சொல்லலாம், எஸ்தர் நீ எழும்பு, போய் என்ன செய், ராஜா கிட்ட போய் சொல், யூத ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக ராஜாவிடத்துல போய் நெல். சொல்ல, நான் எழும்பும் அளவோ, யாரோ ஒருத்தர் இல்ல, நான் எழும்பும் அளவோ. நீ எழும்பல, நான் கர்த்தர் வேற ஒரு ஆள் எழும்ப கொண்டு பாருங்க. அந்த மறுமலர்ச்சி இயக்கங்கள் ஆண்டவர் காத்து பார்த்தார். அதன் மறுமலர்ச்சி இயக்கங்கள் நம்முடைய பகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா லுத்தரன், சிஎஸ்ஐ, இதெல்லாம் மறுமலர்ச்சி இயக்கங்கள். மறுமலர்ச்சி இயக்கங்களுடைய சபை இது அமைப்புகள் சேர்ந்தது. இத்தனை ஆண்டுகளாக இந்த தேசத்துல இருந்தும் அவைகளில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவரை எதிர்பார்த்த எழுப்புதலை பார்க்காதனால்தான் சில சுதேச ஊழியர்களை கர்த்தர் எழுப்பினார். நல்லா பாருங்க, இந்த மறுமலர்ச்சி இயக்கங்களுக்கு அப்புறம் தான் சுதேச ஊழியர்கள் இந்தியாவில மட்டும் உலகம் முழுவதும் எழுப்பினாங்க. நம்ம இதுல சுதேச ஊழியர்கள் எழுப்பினாங்க. அப்படியும் ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த எழுப்புதல் வரல. அதனாலதான் அடுத்து பெந்தேகோஸ்து இயக்கங்கள் உருவாச்சு. இன்னும் சொல்றேன், தேவன் எதிர்பார்த்த எழுப்புதல் இன்னும் வரல. தேவன் எதிர்பார்த்த எழுப்புதல் வராத வரைக்கும் அது ஒரு தனிப்பட்ட மனிதனா இல்ல சுதேச இயக்கங்களா உள்ள அமைப்புகளா இருந்தாலும் தேவன் எதிர்பார்த்த எழுப்புதல் வரணும். அவன் எழும்புனா தான் கர்த்தர் அவங்களை கொண்டு காரியங்களை செய்வார்னா, இல்லைன்னா பாப்பாரு அப்படியே அவங்கள டம்பி பண்ணிட்டு அடுத்த ஆளுக்கு எலும்பு கொண்டு. நம்மளும் சரிதான், இந்த ஸ்தாபனம் சரிதான். நாம எழும்பல, இந்த ஸ்தாபனத்துல இருக்கிற நாம எழும்பல அப்படின்னா கர்த்தர் வேற ஒரு ஸ்தாபனத்தை எலும்பு பண்ணுவார், வேற ஒரு இயக்கத்தை எலும்பு பண்ணுவார், வேற அமைப்பு எலும்பு பண்ணுவார், வேற சுதேச ஊழியர்கள் எலும்பு பண்ணுவார். இது உண்மை. நீங்க எழும்பலாம், இன்னொருத்தர் அவங்க எலும்பு பண்ணுவார். இன்னொருத்தரை நம்ம குறை சொல்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது.
சுதேச ஊழியர்கள்லாம் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சபைகளை குறை சொல்றது, சபையெல்லாம் சுதேச ஊழியர்களை குறை சொல்றது, இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனா நான் எழும்பும் போது, சபை எழும்பும் போது, ஸ்தாபனம் எழும்பும் போது கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும். நாம் எழும்பாவிட்டால் கர்த்தர் வேற ஒருத்தரை கொண்டு நம்முடைய தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கணும்னு விரும்பினா, எத்தனையோ பேர் இந்த இடத்துல ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் இதற்காக அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க சிந்தின ரத்தம், அவங்க சிந்தின கண்ணீர் வீண் போகாது. கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை தரதான் போறாரு. தரலான ஆத்துமாக்கள் நம்முடைய தேசத்துல ரட்சிக்கப்படதான் போறாங்க. ஒரு பெரிய அறுவடை வரதான் போகுது. ஆனா நாம இளம்பாவிட்டால் யாரை கொண்டாவது கர்த்தர் செய்வார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? நான் எழும்பலன்னா என் வேலை, என் காரியம், என் பிரச்சனை, என் சூழலையே நான் சொல்லிட்டு இருந்து நான் எழும்பாத வரைக்கும் கர்த்தர் எடுத்த உடனே நம்மள மாதிரி ஆண்டவர் உடனே ஒரு வாரம் நம்ம ஒரு மாசம் வேலை செய்யறோம், திருப்தி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வேற ஆளை மாத்துற மாதிரி ஆண்டவர் உடனே மாத்துறது கிடையாது. பொறுமையா உள்ளவர், அவர் நீடிய பொறுமையோடு இருப்பார். ஆனால் ஒரு நேரம் வரும், ஆண்டவர் வேற ஆள் அப்ப நீங்க எழும்பினாலும் ஒண்ணும் நடக்காது. ஏன்னா அவர் யாரை கொண்டு செய்ய நினைக்கிறா அவங்கள கொண்டுதான் செய்வார். அல்லேலூயா. அதான் சொல்ற, எஸ்தர் நீ மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் இந்த தேசத்துக்குடைய ரட்சிப்புக்கு, இந்த தேசத்தின் விடுதலைக்கு, இந்த தேசத்தினுடைய மாற்றத்துக்கு, இந்த சமுதாய சீரழிவுகள், இன்னைக்கு நாம் பார்க்கிற தேசத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் சீர்படுத்த வேண்டிய வேலை என் வேலைன்னு சொல்லி நீங்க உணர்ந்து எழும்பி செயல்படாம அப்படியே பல ஆண்டுகள், பல வருஷங்கள் அப்படியே நீங்க உள்ள உட்கார்ந்து இருந்துக்கிற வரைக்கும் கர்த்தர் பொறுமையா இருப்பாரு. யாராவது இருப்பார். அவ்வளவுதான். நான் எழும்பல, நான் வேற கொண்டாவது கர்த்தர் யாரை கொண்டு சென்ம செய்வார். அல்லேலூயா. நான் எழும்ப வேண்டும்ங்கிற உணர்வு நமக்குள்ள இருந்தா இப்பவே எழும்புங்க, இன்றைக்கு எழும்புங்க. நாளைக்கு என்ன வேண்டாம், நாளைக்கு என்ன வேண்டாம், இப்பவே நான் எழும்பு, இப்பவே நான் திறப்பில் நின்று இந்த தேசத்துடைய ரட்சிப்பிற்காக, தேசத்துல இருக்கிற அந்த அருவருப்பான காரியங்கள் சீர்படுத்த நான் ஜெபிப்பேன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறீங்க? இந்த காரியம்லாம் சொல்லணும்னு நான் நினைச்சு வரல, கர்த்தர் சொல்ல வைக்கிறேன். அல்லேலூயா. தேவையில்லாத பல உலக பல காரியங்களுக்கு நம்மளை ஈடுபடுத்தி காலங்களையும் நேரங்களையும் நம்ம வேஸ்ட் பண்ணாம தேவனுக்காக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 18, 9, 10 வசனங்களை வாசிங்க. நிஸ்தானமானதா இருக்கிறது, தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். போதும். கவுனிங்க, இங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் எழும்புங்க, அந்த தேசத்தை கர்த்தர் உங்க கையில என்ன செய்தா ஒப்பு கொடுத்தார். அது சுதந்திரித்துக் கொள்ளும்படி என்ன செய்யுங்க, எழும்புங்க. இன்னும் நீங்க சுதந்திரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக மனதில்லாம இவ்வளவு ஏன் அசதியா இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன். இன்னும் ஏன் அசதி? இன்னைக்கு நமக்கு நிறைய அசதி, காரணங்கள் பலவா இருக்கலாம், ஆனா போக மனம் இல்லை. யாரின் காரியமா போவானா, யாராவது போக மாட்டாங்களாங்கிறத மனசுல வருதா தவிர ஏசேசுல நான் போறேன், நான் போறேன், உமது காரியமா நான் போறேன்னு வருவதற்கு எத்தனை மனம் ஆயத்தமா இருக்கிறது? ஒண்ணும் கையை காணும். சும்மா கையை தூக்கிட்டு ஏமாத்தக்கூடாது கடவுளை. யாரின் காரியமாய் போவார்கள், ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் போது நான் போகிறேன், அடியேன் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா.
இங்க சொல்றாரு, தேசம் உங்க கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுப்பா, அதை சுதந்திரிக்கிறதுக்கு அசதியா இருக்கு. எழுமுங்க, புறப்பட்டு போங்க, சுதந்திரிங்க. சுதந்திரிப்பதுன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு நம்ம எழுத்தின்படி பார்க்க கூடாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுத்தின்படி கர்த்தர் அந்த தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமா கொடுத்தார். நமக்கு தேவன் இந்த தேசத்துல செய்ய போகிற காரியம், முதலாவது இந்த தேசத்துடைய திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு கொள்ளை பொருளாதாரம். எத்தனை பேருக்கு வாஞ்சிக்கிறீங்க? திரளான ஆத்துமாக்களை கண்களை ஏறெடுத்து பாருங்க. அறுப்போ மிகுதி, வேளாண்மை கொஞ்சம். அறுப்பு வயல் நிலங்கள்லாம் அறுப்புக்கு ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12:29. மத்தேயு 12:29. சாரி, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பாருங்களேன், இன்னைக்கு திரளான ஆத்துமா, கொள்ளை பொருளான ஆத்துமா. கொள்ளை பொருள்னா நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஆத்துமாக்கள் எங்கே இருக்கிறது? பலவான் சொல்லப்படுகிற பிசாசுடைய கையில இருக்கு. பிசாசு அவங்களை பிடிச்சு வச்சிருக்கிறான், கட்டி வச்சிருக்கிறான், பாவத்துல கட்டி வச்சிருக்கிறான். துன்மார்க்க கிரியில, வேசித்தனத்துல, குடி போதை வஸ்துகளிலே கட்டி வச்சிருக்கிற ஜனங்களை யுத்தம் பண்ணி பலவானை முந்தி கட்டி அந்த ஆத்துமாக்களை, கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை சுதந்திரிக்கிறதுக்கு நான் எழும்பணும். ஒரு சத்தத்தை கூட காணும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த நம்முடைய தேசத்துல இருக்கக்கூடிய திரளான ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சிப்பதற்கு, கொள்ளை பொருளாய் தருவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆத்துமாக்களை ஆண்டவர் தருவதற்கு ரெடி. ஆனா சுதந்திரிக்கணும். எப்படி சுதந்திரிக்கணும்? முதலாவது பலவான முந்தி கட்டணும், கட்டி சுதந்திரிக்கணும். இந்த தேசத்துல இருக்கிற கொள்ளை பொருள் ஆத்துமாக்களை கட்டி வச்சிருக்கிற பலவான் எப்படிப்பட்ட கிரியை, எப்படிப்பட்ட காரியங்கள் ஜனங்களை கட்டி வச்சிருக்குது. இதுதான் சொல்ல ஜெப நடை போறோம். ஜெப நடை போனா அந்த பகுதியில கிரியை செய்கிற அந்த அசுத்த வல்லமைகளை அறிந்து கொள்ள முடியும். கிரியில் அறிந்து கொண்டு அந்த பகுதிக்காக நம்ம செபிக்கும் போது, அந்த ஜனங்களை கட்டி வச்சுக்கிற அந்த கிரிகளை நம்ம கட்டும் போது கர்த்தர் அங்க இருக்கிற ஜனங்களை விடுவிப்பார். ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு வருவாங்க, வெளியில வருவாங்க. அது வரைக்கும் ஆத்துமான வராது. போகணும், இறங்கி போய் யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. ஏதாவது போகணும்னு நினைக்கும் போது பிரச்சனை. நேற்று சொல்லணும், நாங்க பிரேயர் வாக்கு போகணும், ஏரியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு காலையில கார் எடுத்தா கார் ஸ்டார்ட் ஆகுது. இத்தனை நாள் வரைக்கும் இந்த பிரச்சனையே கிடையாது. நேற்று குறு பிரச்சனை. கொஞ்ச நேரம் அதோட மைண்ட் போராடிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு மைண்ட் உடனே ஒரு அலர்ட் கொடுத்துச்சு, இதுக்கு மேல போராடாத. ஒரு மைண்டு ஃபுல்லா போராட்டத்துல பெறும், உதறி விட்டு ஓடுங்க. உடனே நேர பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறி போயிடும். சில நேரம் நமக்கு ஏதாவது பிரச்சனை, அதே போராடிட்டே நம்ம காலத்தை ஓட்டிடக்கூடாது. அதுல இருந்து வெளியில வந்துடும். பிசாசு எவ்வளவு பண்ணுவேன், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாம தடை பண்ணுவோம், உதறி விட்டு ஓடணும். எலும்பு சீவனை வல்லமை தரித்துக்கும், தூசியை உதவிட்டு எழும்பணும், பாவத்தை விட்டு எழும்பணும், பிசாசின் கிரிகளை விட்டு, உலக கிரிகளை விட்டு எழும்பணும். இப்படிப்பட்ட பிசாசு கொண்டு ஒரு சோதனை விட்டு எழும்பணும். அல்லேலூயா. ஏன் எழும்பணும் சொல்லுங்க? ஏன் எழும்பணும்? கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை சுதந்திரிப்பதற்காக எழும்பணும். கர்த்தர் அதற்காக தான் அந்த தேசத்துல நம்மளை தெரிந்து கொண்டு, அதற்காக தான் ரட்சித்திருக்கிறார். அதற்காக தேசத்துல ஆண்டவர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஏன் எழும்புன்னு சொன்னேன்? ஏன் எழும்ப வேண்டும் சொல்லுங்க? தேவனுக்காக கனிகளை கொடுக்கணும். முதல்ல தேவனுக்காக கனி கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் என்னை படைச்சார். நான் அவருடைய மரம், அவர் நட்ட மரம், அவர் நட்ட செடி. அப்படின்னா நான் அவருக்கு, உரிமையாளருக்கு, சொந்தக்காரருக்கு நான் கனி கொடுக்க கூடாதா? சொல்லுங்க. பெத்த பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி சம்பாத்தியம் பண்ணி அவங்க உங்களுக்கு மட்டும் சாப்பாடு போலன்னா என்ன, எந்த அளவுக்கு உங்க வயிறு எரியுது. அப்போ உங்களை படைச்ச ஆண்டவருக்கு நீங்க கனி கொடுக்கலன்னா
இவ்வளவு பெற்று ஆளாக்குறேன், எப்போ எதிர்பார்க்கிறேன், எப்போ சம்பாதிச்சு கொண்டு கொடுக்க மாட்டானா? நமக்கு வயசாகி போயிட்டு இருக்குது, நமக்கும் பலவீனம் வந்துருச்சு, நம்ம பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களை படைச்ச ஆண்டவருக்கு நீங்க கனி கொடுக்காம இருந்தா அப்ப எவ்வளவு வேதனையா இருக்கும். முதலாவது நான் யாருக்கு கனி கொடுக்கணும்? என்னை படைத்த தேவனுக்கு கனி கொடுக்கணும். அவருக்கு கனி கொடுக்கும்படி நான் எழும்பணும். ஏன் நான் எழும்பணும்னு தேவன் விரும்புகிறார்னா, நான் அவருக்கு கனி கொடுப்பதற்காக நான் என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். இரண்டாவது, ஏன் எழும்பணும்? அருவருப்புகள், தேசத்துல உலகத்துல சபைக்குள்ள இருக்கிற அருவருப்புகளை நீக்கி சுத்திகரிப்பதுனா அதுக்கு நான் எழும்பணும். இந்த அருவருப்புகளை பாக்குறோம். நீங்க அமைதியில் உள்ள போஜனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்கா ஜெபம் பண்ணு. நீங்க தேசத்துல அமைதியா இருக்கணுமா, அமைதியா வாழணுமா, சமாதானமா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, எழும்பு ஜெபம் பண்ணு ராஜாக்களுக்காக. தேசத்தின் அருவருப்புகள் எல்லாம் மாறு. இன்னைக்கு நீங்க எதெல்லாம் கண்ணால பாக்குறீங்களோ ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ளேயும் வரும். கவனமா இருக்கும். டிவில என்னைக்கோ பார்க்கிற விஷயம் உங்க வீட்டுக்குள்ள வருதா வரலையா? டிவில எங்கேயோ பார்த்தது உங்க வீட்டுக்குள்ள வரும். ஒரு நாள் வரும். எங்கேயோ ஒரு நாள் பாப்பீங்க, எங்கேயோ பாப்பீங்க. இது அங்க நடந்ததுன்னு உங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாள் நடக்கும். அதே மாதிரி நடக்கும். நீங்க நினைக்கிறீங்க எங்கோ நடக்குது, எங்கேயோ, இதை நினைக்காதுங்க. எத்தனையோ விஷயங்கள் எங்கேயோ பார்க்கறது நமக்கு அருகாமல் நடக்கும், நமக்குள்ள வரும், வீட்டுக்குள்ள வரும். இன்னைக்கு பார்க்கிற பல அருவருப்புகள் நாம தாமதிக்கும் பொழுது, நாம சும்மா இருக்கும் போது அது நமக்குள்ள வரும். அல்லேலூயா. அப்ப அதை சீர்படுத்துறதுக்காகவே நாம் என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். அடுத்தது மூன்றாவதாக, எதற்காக எழும்ப வேண்டும்? எதற்காக எழும்பணும்? ஆத்துமாக்களை சுதந்திரிப்பதற்கு. கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டி வச்சிருக்க. அவருடைய கட்டுகளிருந்து ஜனங்களை விடுவித்து ஜனங்களை கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை சுதந்திரிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் நான் எழும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன் நான் எழும்பணும்னா, ஏன் எழும்பணும் அவர் விரும்புகிறார்னா, என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும், என்னை கொண்டு இதெல்லாம் நடக்கணும்னு அவர் விரும்புகிறார். உங்களை கொண்டு அதை செய்யணும் விரும்புகிறார். அதனாலதான் நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஆண்டிலே முக்கியமா ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும், நம்ம ஒவ்வொருவரையும் இந்த ஸ்தல சபையை ஆண்டவர் எழும்ப செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். 2 வசனத்தை வாசித்து நம்ம எழும்பி ஜெபம் பண்ணுவோம். ஏசாயா 51 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 51:9. எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய புயனா தோணிங்க. கர்த்தருடைய புயம் என்பது அவர் செய்த செயல்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு கர்த்தருடைய புயமாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு கர்த்தருடைய புயம் எவ்வளவு பெரிய பராக்கிரமங்களை செஞ்சது. ராகாபை துண்டித்து போட்டவர். ராகாபை துண்டித்துன்னு என்ன? ராகாப் யாரு? ஏசியா. ஏசிதான் எங்க இருக்கிறவ? உங்க வீட்டு பக்கத்துலயா? எந்த ஊரு? எந்த ஊரு? ராகாப் யாரு? ராஜாவா? வெரி குட். எக்ஸ்டென்ஷன் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ராகாப் யாரு? ஏசி. எந்த ஊரு? எரிகோ. எரிகோ பட்டணத்தை கர்த்தர் செஞ்சார், துண்டித்து போட்டார். ராகாப்னா அவளை மட்டும் சொல்லல, எரிகோ பட்டணத்துக்கு கர்த்தர் செய்ததை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் ஒன்றுமில்லாம நொறுங்கி போச்சு. அவ்வளவு அசைக்க முடியாத பட்டணமா இருந்தாச்சு அந்த பட்டணத்தை ஆண்டவர் நொறுக்கி போட்டார். அப்படிப்பட்ட கர்த்தருடைய புயம் உங்கட்டி என்கிட்ட வெளிப்பட எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் எழும்பும் பொழுது எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமை முந்தின நாட்களிலும். நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்க கூடாது. என்ன சூழ்நிலை? நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை,
நம்மகிட்ட இருக்கிற குறைவுகள், நம்மகிட்ட இருக்கிற பலவீனம், என்கிட்ட பொருளாதாரம் இல்ல, என்கிட்ட சரியான ஞானம், திறமை, அறிவு இல்ல, என்னால இந்த காரியங்களை செய்வதற்கான பலன் இல்ல, இதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம், சவாலை பார்க்கிறோம், தேசத்தை பார்க்கிறோம், மக்களை பார்க்கிறோம், அக்கிரமம் அநியாயம் செய்கிற மக்களை பார்க்கிறோம், தேசத்துல இருக்கிற பெரிய வல்லமை இருக்கிற ஜனங்களுடைய அந்த அதிகாரத்துல இருக்கிற ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்து நமக்குள் இருக்கிற தேவனுடைய புயத்தை மறந்து விடுகிறோம். அதான் சொல்ல, நீ எழும்பு, விளங்கொள், கர்த்தரின் புயமே பூர்வ நாட்களிலும் தலைமுறைகளிலும் எழும்பினபடி உன் புயம் என்னெல்லாம் செஞ்சுட. அன்றைக்கு ஆகாபை துண்டித்து போட்டது போல இன்றைக்கும் கர்த்தருடைய புயம் உன்னை கொண்டு, என்னை கொண்டு, எங்களை கொண்டு, நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய வல்லமை உள்ளது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நாம் எழும்பும் போது கர்த்தருடைய புயம் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை என்ன செய்யும்?